ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் சாப்பிட்டாச்சா? மணி ஒன்றாகுது. என்ன டிஃபன், என்ன பண்ணீங்க? எல்லோரும் ஏகே சார் மூவி பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குது. நான் நேற்று தான் போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்கார். வில்லன் கேரக்டரும் நல்லா இருக்குது. த்ரிஷா மேடம் நல்லா நடிச்சிருக்காங்க. பிரியா வாரியர் மேடம் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா டீம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேறு பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணிங்களா? நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன தான் ஆச்சுன்னு தெரில. தொடர்ந்து 4 மேட்ச்சு தோல்வி. முதல்ல ஸ்டார்டிங்கில் பவுலிங் பிரச்சனையாக இருந்தது இந்த வருஷம் ஐபிஎல்லில். இப்போது பேட்டிங்கும் பிரச்சனையாக இருக்குது, பவுலிங்கும் பிரச்சனையாக இருக்குது. நேற்று இருக்கிறதுலே இந்த ஐபிஎல்லில் லோ ஸ்கோர்னால் நேற்று அடித்த ரன்னு தான். 103 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க கொல்கத்தா. சரி, தோனி கேப்டன்சி எடுத்தோடனே வெற்றியோடு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா அதுவும் தோல்வி தான் முடிஞ்சிருக்கு. மேற்கொண்டு அடுத்தடுத்த மேட்சாக நல்லா விளையாடணும். இந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதுவுமே சரியாக ஒர்க் ஆகலை. ருத்துராஜ் கெய்க்வாட் இருந்த வரைக்கும் ஓரளவு நல்லா விளையாண்டுருந்தார். இப்போ ருத்துராஜ் கெய்க்வாடு இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ் திருப்பி பழைய ஃபார்முக்கு வரணும், எல்லாம் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி ஆர்சிபி போன மேட்ச் தோற்றுட்டாங்க. கடைசி வரைக்கும் போராடினாங்க. கேஎல் ராகுல் வச்சு செஞ்சிட்டாரு. அடுத்தடுத்த மேட்ச் எப்படி நடக்குது, என்ன ஆகுங்கிறத எல்லோரும் பார்ப்போம். யார் இந்த சீசன் ஐபிஎல் கப்பு வாங்குறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லோரும். பாய்.